இப்படிலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி சயின்டிஸ்ட் கூட ஷாக் ஆகிட்டாங்க. 1989இல் கில்பர்ட்டோ அப்படின்ற ஒரு ஃபிஷர்மேன் தன்னோட வீட்டின் பின்னாடி இருந்த ஆற்றில் மீன் பிடிக்க போயிருந்தார். அப்போ 15 அடி நீளமுள்ள ஒரு முதலை உடம்பு முழுக்க காயமா உயிருக்கு போராடி கொண்டிருந்தது. யாராவது பார்த்தா ஓடி போயிருப்பாங்க இல்லையா? ஆனால் கில்பர்ட்டோ ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் அந்த முதலையை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தார். அடுத்த 6 மாதம் தினமும் 5 கிலோ சிக்கன் கொடுத்தார். காயங்களுக்கு மருந்தும் போட்டார். மாத்திரை வாங்கி கொடுத்து முழுசா ரெக்கவர் ஆகும் வரை கவனித்தார். அது மட்டுமல்ல, இரவு ஆயிடுச்சுன்னா இது காயப்பட்டிருக்கே, தனியாக பயப்படுமோன்னு நினச்சி அந்த முதலை கூட படுத்து தூங்குவாராம். சாப்பாடு கொடுக்கும்போது மருந்து போடும்போது அதுக்கிட்ட பேசுவாராம். நாளாக ஆக அந்த முதலை கூட அவர் குரலை ரெக்கக்னைஸ் பண்ணி அவர் பேசுறதுக்கு ரெஸ்பாண்டும் பண்ண ஆரம்பிச்சிருச்சாம். 6 மாதம் கழிச்சு அந்த முதலை நல்லா ஆனதும் இது இயற்கையில் தானே இருக்கணும்னு அவர் மீண்டும் அதே ஆற்றில் போய் விட்டார். ஆனால் இங்கே தான் பெரிய ட்விஸ்டே. அந்த முதலை போகலை, அவரை தேடி அவரோட வீட்டின் பின்னாடி இருந்த அதே ஆற்றுக்கு மறுபடியும் வந்துச்சு. அவ்வளவுதான். அந்த நாள்ல இருந்து இந்த மனிதனும் அந்த முதலையும் நண்பர்களானார்கள். 1 மாதம் அல்ல, 1 வருடம் அல்ல, முழுசா 20 வருடங்கள். 2 பேரும் சேர்ந்து ஸ்விம்மிங் போவாங்க, டைவ் அடிப்பாங்க. அப்புறம் அந்த முதலையோட வாய்க்குள்ள தலையெல்லாம் விடுவார். ஆனால் ஒரு தடவை கூட அந்த முதலை இவரை அட்டாக்கே பண்ணலை. இதையெல்லாம் பார்த்த சயின்டிஸ்ட் மிரண்டே போயிட்டாங்க. ஏன்னா crocodileனா கோல்ட் பிளட்டட் அனிமல். அப்படின்னா அதுக்கு லவ், அட்டாச்மெண்ட், லாயலிட்டி மாதிரி எந்த எமோஷனும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியாதுன்பாங்க. ஆனால் இந்த முதலையோ தனக்கு உயிர் கொடுத்த அந்த மனிதனை சாகும் வரை மறக்கலை. 2011இல் சுமார் 50 வயதில் அந்த முதலை இயற்கையாக இறந்து போயிருக்கு. தனக்கு உயிர் கொடுத்த அந்த மனிதனை அந்த முதலை சாகும் வரை மறக்கலை. மனுஷங்க மறந்துடுற இந்த உலகத்தில் ஒரு முதலை கடைசி வரைக்கும் நன்றி கடன் கொஞ்சம் கூட மறக்கவே இல்லை.